வணக்கம் மக்களே. சிக்கன் பொடி மாஸ் பண்ண போகிறேன். அதுவும் சிக்கன் பொடி மாஸில் முருங்கைக்கீரை போட்டு பண்ண போகிறேன். செம்ம டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குங்க. நீங்கள் சாப்பிட்டு ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பசங்க கீரை சாப்பிட மாட்டாங்க, சிக்கன் நல்லா விரும்புவாங்கல்ல, அதனால தான். இதுவும் இந்த மெத்தடில் செஞ்சு கொடுத்தாலும் சாப்பிட்லாம். இது ரசத்துக்கு ரசம் வச்சு இந்த தொட்டுட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். வெத்து சாம்பார் வச்சு தொட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இதிலே ரைஸ் போட்டு நான் கிண்டி கூட கொடுத்துருக்கேன். பசங்களுக்கு லஞ்சுக்கு ரைஸ் இந்த இதில் போட்டு கிண்டி கொடுத்துட்டேன். கீரை, சிக்கனு, வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதுதாங்க. பச்சை மிளகா இது மட்டும்தான் எடுத்துக்கிட்டேன். வெங்காயம் எல்லாத்தையும் பொடியாக கட் பண்ணிக்கிட்டேன். ரொம்ப பொடியாக கட் பண்ணிக்கிட்டோம். நம்ம சிக்கனை மிக்சியில் ஒரு ரெண்டு டர் தான், இல்லை ரொம்ப இதுவாக இருந்துச்சுன்னா இது ஆகிடும். அப்புறம் முருங்கைக்கீரையை அலசி வச்சுருக்கேன். அது கிராமத்துலலாம் அப்படியே செடி மரத்தில் உடச்சி அப்படியே உதறி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இங்கே அப்படி கிடையாதுங்க. இதுக்கு சிட்டிலலாம் இங்கே போட்டுருக்காங்களா, அதனால் அலசி தான் அதை யூஸ் பண்ணுவேன். எண்ணெய் போட்டு பாருங்கள் என்னென்ன எடுத்துருக்கேன். கடுகு, உளுத்தப்பருப்பு, பெருஞ்சீரகம், காஞ்ச மிளகா ஒரு 4 எடுத்துருக்கேன். பச்சை மிளகா எடுக்கல, காஞ்ச மிளகா எடுத்துருக்கேன். எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கணும். அது கோல்டன் கலரில் வந்துட்டு அந்த மாதிரி கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறம் வெங்காயத்தை நம்ம பொடியாக கட் பண்ணியிருக்கோம்ல, வெங்காயம் அதில் போடணும். பொடியாக கட் பண்ணியிருக்க வெங்காயத்தை அதில் போட்டு தக்காளி போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் தக்காளிலாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த சிக்கன் ரொம்ப ஸ்பீடில் அரைச்சிடக்கூடாது. ரொம்ப குழன்னு ஆகிடும். சும்மா ஒரு ரெண்டு டர் அந்த அளவு தான் வைக்கணும். மஞ்சத்தூள் கலருக்கு நம்ம மஞ்சத்தூள் போட்டுருவோம். கருவேப்பிலை அப்புறமா போட்டிருக்கேன், நான் முன்னாடியே போடல. கருவேப்பிலை நீங்கள் எண்ணெயில் போடும்போதே போட்டுருங்க. அப்போ கூட நான் ஒரு மாதிரி முருகில் நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் போட்டதை விட முன்னாடியே போடணும், நான் மறந்துட்டேன். மஞ்சத்தூள் போட்டிருக்கேன் பாருங்கள். போட்டு நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு சிக்கன் நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ, முருங்கீரை எந்த அளவு எடுக்கிறீங்களோ அந்த அளவு, அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்குங்க. போட்டு நல்லா வதக்கிங்க. ஆனால் வாசனை செம்மையாக வருங்க. அதுவும் சிக்கன் முருங்கீரை பொரியல் பண்ணோன்னே அந்த வாசனை செம்மையாக இருக்கும். அது நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு அந்த ஸ்மெல் தெரியும். பாருங்க, அந்த மிக்சியில் அரைச்சேன்ல, அந்த சிக்கன் எடுத்து போட்டுருக்கேன். அது இப்படி பார்க்குறதுக்கு கட்டியாக இருக்கும். ஆனால் நம்ம கிண்ட இந்த முட்டையை உடச்சி ஊற்றினா எப்படி இருக்கும், நமக்கு பொடி மாஸ் வரும்ல, அந்த மாதிரி தான் ஆகிடும். இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, முட்டை வர போட்டிருக்கேன். ஏன்னா சிக்கன் கம்மியாக இருந்துச்சுல, அதனால் பத்தாது, பசங்க சாப்பாடு போட்டு கிண்டுவோம், அப்புறம் தொட்டுக்கிறதுக்கும் வேணும்னு சொல்லிவிட்டு அதனால் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஒரு 4 முட்டை அது பாருங்கள் தனித்தனியாக வந்துருச்சா. இப்போ தனி மிளகாத்தூள், சிக்கன் மசாலாவும் போட்டிருக்கேன். தனி மிளகாத்தூள் ஸ்பூனும் ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டேன். சிக்கன் மசாலா தூள் 1 ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். அது 2 தான் போட்டேன், வேறு எந்த மசாலாவும் சேர்க்கல அதில். அது 2 போட்டாலே போதும், வாசனையாக இருக்கும், நல்லாயிருக்கும். காரத்துக்கு அந்த மாதிரி இது கம்மியாக போட்டிருக்கல, அதனால் 1 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள். நீங்கள் கொஞ்சம் அதிகமாக போடும்போது நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 1.5 ஸ்பூன் கூட போட்டுக்கலாம், காரத்தை அந்த மாதிரி. இது கம்மியாக இருக்க சொல்லிட்டு ஒரு 4 முட்டையை உடச்சி ஊற்றி கிண்டேன். நான் 4 முட்டையை உடச்சி ஊற்றி கிண்டி பாருங்கள். முட்டையை போட்டு கிண்டினோடனே கொஞ்சம் நிறையா வந்துருச்சு. இதை கிண்டினதுக்கப்புறம் லாஸ்ட்டில் அந்த நம்ம அலசி வச்சுருக்கல முருங்கைக்கீரை, அந்த கீரையை போட்டு கிண்டிடலாம். கீரை ஒரு 2-3 நிமிஷத்தில் அது வெந்துடும். அதனால் அப்படியே அது எங்கள் வீட்டுக்காரர் போட்டார். அவர் தூவந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்குள்ளே நான் வீடியோ எடுத்தேன். நானே வீடியோ எடுத்துகிட்டு நானே போடுறதுக்கு அது இதுவாக கஷ்டமாக இருக்குது. அதனால் லாஸ்ட்டில் எனக்கு ஹெல்ப் பண்ணார், வேறு ஒன்றும் இல்லை. முருங்கீரை போடுறதுக்கு அப்போ தான் நான் வீடியோ எடுத்தேன். அவ்வளோதாங்க. அதுக்கு என்ன ரெடி ஆகிடுங்க. நீங்கள் வேணால் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சதுன்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. டேஸ்ட்டு செம்ம அல்டிமேட்டாக இருக்கும். அப்புறம் லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ மக்களே. சப்போர்ட் பண்ணால் தான் நான் அடுத்த டிஷ் ஏதாவது ஒன்று புதுசாக போடணுன்னு எனக்கும் ஆசையாக இருக்குது. நல்லா இருக்குல்ல, பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, செம்மையாக இருக்குல்ல, செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்குது. சாப்பிட்டு பாருங்கள். அப்புறம் சுட ஆவி பறக்குது. செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க. பசங்க விரும்பி சாப்பிட்டாங்க, நானும் சாப்பிட்டேன். சூப்பராக இருந்துச்சு. ஆனால் ஒரு கத்தை வாங்கி 3 டிஷ் பண்ணிட்டாங்க நேற்று. நான் அடுத்த 2 நான் வீடியோவில் போடுறேன்.